Praise the Lord. ஒரு போதகர் ஒருவர் ஒரு கூண்டோட பிரசங்க பீடத்திற்கு போனாராம். அப்போ ஜனங்கள்லாம் பார்த்துட்டே இருந்தாங்களாம், எதுக்காக இந்த கூண்டோட வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு. உடனே இவங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாராம். நேற்று தினத்துல நான் உலாவி கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு சிறு பையன் வந்து இந்த கூண்டோட அல்ல 3 பறவைகளை வைத்து கொண்டு சென்று கொண்டிருந்தான். நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், தம்பி இந்த கூண்டுல இருக்கிற பறவை வச்சு நீ என்ன பண்ண போறன்னு கேட்டதுக்கு அந்த தம்பி சொன்னானா, நான் இதை கொஞ்ச நேரம் கூட விளையாடுவேன், அதுக்கப்புறமா அது சிறகுகள்லாம் பிச்சு போட்டுருவேன், அந்த மாதிரி அது கூட வந்து நான் விளையாடி கொண்டே இருப்பேன்னு சொல்லி. சரி, உனக்கு போர் அடிச்சா என்ன பண்ணுவேன்? எனக்கு பூனைகளை தெரியும், அந்த பூனைக்கு கொண்டு போய் நான் கொடுத்துருவேன், அந்த பூனை வந்து அதை இறையா சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். இப்படி நீ பண்றதுக்கு இந்த பறவை என்கிட்ட கொடுத்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதற்கு அந்த பையன் சொன்னானா, ஐயோ இந்த வேஸ்ட் கிழட்டு பறவைகள் உங்களுக்கு எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதெல்லாம் உனக்கு வேண்டாம், நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டான். அதை பரவாயில்ல, அதை நான் பாத்துக்கிறேன், நான் இதுக்கு எவ்வளவு கொடுத்தா நீ எனக்கு கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே அந்த பையன் சொன்னானா, 50 ரூபாய் அப்படின்னு சொன்னானா. 50 ரூபாவை கொடுத்துட்டு அந்த கூண்டோட பறவைகளை வாங்கி அந்த கூண்டை திறந்து விட்டு அந்த பறவைகளை சுதந்திரமா பறக்க விட்ட அந்த கூண்டு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. பிரியமானவர்களே, இப்படித்தான் பிசாசுடைய கரத்துல நாம் எல்லாரும் அகப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது தேவனானவர் பிசாசை நோக்கி கேட்கிறார், நான் உனக்கு இந்த ஜனங்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது பிசாசு சொல்றான், இவங்க உன்னை அடிப்பாங்க, உன்னை சிலுவையில் அறைவாங்க, உன்னை துன்புறுத்துவாங்க, இவங்களையா நீ வாங்க போற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாராம், உனக்கு என்ன கிரையம் வேணும்னு சொல்லு, அதை நான் கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி கேட்கும் பொழுது பிசாசு சொன்னானா, மொத்தமான உன்னோட கண்ணீரும் உன்னோட ரத்தமும் எனக்கு தேவைன்னு சொல்லும் பொழுது ஓகே நான் கொடுக்கிறேன்னு சொல்லி தம்முடைய சொந்த ரத்தத்தையே நமக்கு கிரியமாக கொடுத்ததான் நம்மை வாங்கி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அதே தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்துல அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, சும்மா மீட்கப்படல, நாம இயேசுவின் ரத்தத்தினாலே நம்ம கிரியத்திற்கு கொல்லப்பட்டு நம்மை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். அந்த மீட்கப்பட்டவரை தேவாதி தேவனை ஆராதிக்க நம்மை விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் தீரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. ஆமாண்டவரே, எங்களை தம்முடைய சுய ரத்தத்தினாலே நீ சம்பாதித்து மீட்டெடுத்திருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களை நீ கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. உமக்காக நாங்கள் வாழ, உமக்காக நாங்கள் ஓட, உம்மை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிற, உம்மை நாங்கள் ஆண்டவரே அறிவிக்கின்ற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்கிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். உடைய ரத்தத்தினாலே மீட்டெடுத்திருக்கிற எங்களை தம்முடைய சித்தத்தின்படியே நீர் நடத்தி ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.